வாழ்க்கையில் பரக்கத்தை அவன் ஏற்படுத்தி தருகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகைக்கு பின்னால் நான் இங்கே கூறக்கூடிய விடயங்களை நாம் வளமையாக செய்து வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவன் ஏற்படுத்தி தருகின்றான். அதிகமான சகோதரர்கள் இங்கே வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட் செய்கின்றார்கள். அதாவது கடனினுடைய பிரச்சனைகளில் அவர்கள் இருக்கின்றதாகவும், அதாவது அதற்காக துஆ செய்யுமாறும் அதிகமான சகோதரர்கள் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட் செய்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நீங்கள் நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த விடயங்கள் இந்த துஆவிலே உள்ளடக்கி இருக்கின்றது. முதலாவதாக நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்கின்றான். ஒரு தடவை நாம் ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவைகள் நமக்கு அல்லாஹ் அருள் செய்கின்றான். அதே போன்று நாம் ஸலவாத்துக்களை அதிகமாக கூற வேண்டும். நாம் இந்த ஸலவாத்தை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த சிறிய ஸலவாத்தை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஸலவாத்தை 100 தடவையாவது ஓதுவோம். அதன் பின்னால் யா பாசித்து யா அல்லாஹ், யா பாசித்து யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை, அதாவது அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்களில் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு இஸ்ம் தான் யா பாசித். இந்த யா பாசித்து யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் இந்த துஆவை நாம் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். யா கதீமு யா தாயிமு யா காயிமு யா ஹய்யு யா கய்யூம் யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமது யா மன் இலைஹில் மசீர் யா மன் லம் யலீத் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். யா கதீம் யா தாயிம் யா காயிமு யா ஹய்யு யா கய்யூம் யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமத் யா மன் இலைஹில் மசீர் யா மன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். ஏனென்றால் மிகச்சிறந்த வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வினுடைய அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே உள்ளடக்கியிருக்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்களை உள்ளடக்கியிருக்கின்றது. அதே போன்று குல்ஹு அல்லாஹு அஹத் சூராவினுடைய வசனங்களையும் உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு நாம் இதனை ஓதி வருகின்ற பொழுது நம்முடைய கடன்களை அல்லாஹ் நீக்குவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அவன் அமைத்து தருகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து
மீது தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை நான் இங்கே குறிப்பிட்ட விடயங்களை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி தருவான். முதலாவதாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். அல்லாஹும் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஸலவாத், ஆனால் அதிலே நீங்கள் இலகுவான இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஸலவாத்தை 100 தடவைகள் ஓதுங்கள். அதன் பின்னால் யா பாசித்து யா அல்லாஹ், இந்த யா பாசித் என்ற இந்த இஸ்மை 100 தடவைகள் ஓதுங்கள். யா பாசித்து யா அல்லாஹ். அதன் பின்னால் நான் இங்கே குறிப்பிட்ட இந்த துஆவை ஓதுங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். யா கதீமு யா தாயிமு யா காயிமு யா ஹய்யு யா கய்யூம் யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமத் யா மன் இலைஹில் மசீர் யா மல்லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த துஆவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். மிகச் சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறியிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய இஸ்மை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி இருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அதிகமாக கடனுடைய பிரச்சனைகளில் இருக்கின்றோமா? அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இதனை நாம் வளமையாக ஓதி வருவோம். ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவான். அதனை நாம் கண்கூடாக காணலாம். சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.